ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பேட்மேக் தேர்ஸ்டேயில் இந்த லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹவ் ரீக்ரியேட் திஸ் லுக் ஃப்ரம் பேட்மேக் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து. ஐ ட்ராப் த பிக்சர் ஹியர். ஸோ இந்த இமேஜ் தான் ஐ ஹவ் ரீக்ரியேட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் கலர் ஸ்டோரியில் நான் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் ஐ ஹவ் டன் வெல்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லுக்கு நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் கீப் ஆன் வாட்சிங். ஹாய் காய்ஸ், ஸோ பேட்மேக்கர் தேர்ஸ்டேயில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஐ லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நான் பேட்மேக்கரத்தோட வெப்சைட்டில் ஐ சா திஸ் பர்டிகுலர் லுக். அவங்க வந்து அந்த செட்டிங்ஸ் பிரேக்கர் தேவர் டூயிங் வீடியோ ஹவ் இட் இஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ வில் புட் அ பிக்சர் ஓவர் ஹியர். ஸோ இதுதான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் ஹேவ் த பர்டிகுலர் வயலட் ஷேட் ஃப்ரம் பேட்மேக்கர். அவங்க வந்து லேட்டஸ்ட்டு பேலட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, மதர்ஷிப் யூஸ் பண்ணியிருந்தாங்க, பெட்டல் மார்ஃபசிஸ். ஐ டோன்ட் ஹேவ் தட் பேலட் வித் மீ. ஸோ what I'm going to do is, instead of that color, I am going to use green color. So green தான் யூஸ் பண்ண போகிறேன். green என்கிட்ட வந்து நான் இருக்குது. அண்ட் ஆல்சோ I think I didn't use green in my யூடியூப் வீடியோஸில் யூஸே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணேன். ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் க்ரீன் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ க்ரீன் எங்கெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். Green வந்து இந்த மதர்ஷிப் பேலட் ஃப்ரம் which mothership it is, number 8 இல்லை 2 நினைக்கிறேன். ஸோ number 2 பேலட்டில் இருக்கு. ஸோ this is the green I'm talking about. சூப்பரான க்ரீனு. ஓகே. அண்ட் ஆல்சோ இதில் இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. ஐ டோன்ட் நோ why it went like that. ரொம்ப நாள் யூஸ் பண்ணனாலையா என்னன்னு தெரில, ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ ஐ ஸ்க்ரேப் லிட்டில் பிட் ஆஃப் அண்ட் தென் இட் இஸ் லுக்கிங் குட் நவ். பட் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஹார்ட் ஆகிடுச்சு. ஓகே, அது சொல்லணும்னு நினச்சேன். பட் வந்து இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி வாட் இஸ் ஐ வில் ஷோ யூ த ஷேட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து க்ரீன். ஓகே, இட் இஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் டார்க்கர் பேஸில் வந்து ஒரு ஷிஃப்ட் தெரியுதா இங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்கு. ஸோ அந்த ஷிஃப்ட் இருக்கும் பிகாஸ் அந்த டார்க் பேஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் சம் ப்ளூ பார்ட்டிகல்ஸ். ஐ டோன்ட் நோ, ப்ளூ இருக்கிறதுனால தான் ஐ திங்க் யூ கேன் சி த ஷிஃப்ட் லைக் தட். ஓகே, ஸோ இந்த ஷேடை வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ வேர் ஐ ஹாவ் அதர் க்ரீன் இஸ் இன் திஸ் பேலட் விச் இஸ் திஸ் மதர்ஷிப் பீஜுக்ஸ் பிரில்லியன்ஸ். ஸோ இதில் ஒரு க்ரீன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த க்ரீன். பட் இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் 2 க்ரீன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீன், ரெண்டுமே ஆலிவ் மாதிரி தான் தெரியுது. பட் இட் ஹேஸ் அ எல்லோ ஷிஃப்ட் டு இட், நாட் பர்டிகுலர்லி நான் நினைக்கிற க்ரீன் கிடையாது. ஸோ பாருங்கள். ஸோ திஸ் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ பேஸ்டான ஒரு லைட் க்ரீன் மாதிரி இருக்குது. இது டோட்டலி ஒரு பேஸ்டல் க்ரீன் மாதிரி இருக்குது. அதுவும் என்னோட அண்டர்நீத் என்னோட ஸ்கின் டோனுக்கு அது வேறு மாதிரி தெரியுது இங்கே பார்க்குறதுக்கு. ஹோப் யூ guys can see it. ஓகே, ஸோ இந்த பேலட் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஐம் ஜஸ்ட் ஹேவிங் இட். பட் இது நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆல்சோ எய்தர் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த க்ரீன் இருக்குல்ல, இந்த க்ரீன் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதுக்கு பேஸ் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டன் சம் பேஸ், பிளாக் கலர் பேஸ் எதை கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே தான் அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிளாக் கலர் பேஸ்லேயும் பண்ணலாம், இல்லைனா அந்த கலர்டு பேஸ்லேயும் பண்ணலாம். ஸோ கலர்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஐ டூ ஹாவ் அ க்ரீன் கலர் ஃப்ரம் திஸ் பேலட். ஸோ இது இந்த க்ரீன் இருக்குல்ல, ஃபாரஸ்ட் நல்ல க்ரீன் ஆக்சுவலி. இது மதர்ஷிப் மெகா செலஸ்டியல் நிர்வாணான்ற பேலட். திஸ் இஸ் மை கலர்ஃபுல்லான பேலட் ஃப்ரம் பேட்மேக்னு சொல்லலாம். ஸோ அது அந்த க்ரீனை நான் இங்கே ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு ஸ்வாட்ச் யூ காய்ஸ் தட் க்ரீன் எப்படி வந்து பிளாக் பேஸில் எப்படி ஆக்ட் ஆகுது. ஓ ஷிட். ஸோ திஸ் இஸ் த க்ரீன். அந்த பேலட்டில் இருந்த க்ரீன் ஒரு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் க்ரீன். உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது கைண்டாக ஒரு ப்ளூஷ் க்ரீன் மாதிரி தெரியுது, இந்த கேமரா அப்படி காட்டுது. பட் இட் இஸ் நைஸ் ஃபாரஸ்ட் க்ரீன் தான். இப்போ நம்ம அந்த மதர்ஷிப் பேலட் இருக்குல்ல, அந்த க்ரீனை வந்து இந்த 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 2 பேஸில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வாட் எவர் நம்ம அண்டர்நீத் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். ஸோ ஐ திங்க் அந்த க்ரீனுக்கு மேலே போட்டால் இட்ஸ் கோயிங் டு லைக் ரொம்ப லைட்டராக பர்ஃபெக்ட் ட்ரூ கலராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டன் இட் 2 கலர்ஸ்.
ஸோ டாப்பில் இருக்கிறது க்ரீன் பேஸ்க்கு மேலே போட்டது, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் பேஸ்க்கு மேலே போட்டது. யூ கேன் see த டிஃப்ரென்ஸ் லிட்ரலி. ஸோ பாருங்கள், ஸோ பிளாக் பேஸ்க்கு மேலே இருக்க க்ரீன் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது வந்து லைட்டாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது அந்த பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு நல்லா பிரைட்டரான ட்ரூ கலர் தெரியணும், யூ ஹாவ் டு யூஸ் அந்த சேம் கலர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரைட்டராக நல்லா தெரியும். இல்லை எனக்கு வந்து அண்டர்நீத்தில் டார்க் பேஸ் வேணும்னா அந்த மாதிரி டார்க்கர் ஐஷேடோ யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக இன்றைக்கி நான் வந்து டார்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். சின்ஸ் பேட் மேக்ரத் வந்து அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால I'm not gonna யூஸ் திஸ். மேபி some other day I will try to யூஸ் திஸ். பட் இன்றைக்கி வந்து டார்க் பேஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஐஷேடோ நான் பண்ண போகிறேன். பிகாஸ் ஆல்வேஸ் பேட் மேக்ரத் வந்து இட்ஸ் கோனா fly away, that's why. ஐஸ்க்கு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டன் பிளாக் பேஸ். ஸோ சேம் வே இதுக்கு நான் வந்து எந்த ஒரு கன்சிலரும் அப்ளை பண்ண போகிறதில்ல, பிகாஸ் ஐம் கோனா அப்ளை பிளாக் காஜல் ஆன் டாப் ஆஃப் இட். அதனால் ஐம் கோனா டைரக்ட்லி கோ ஃபார் த காஜல். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா காஜலில் வந்து ஐ ஹாவ் ஆக்சுவலி காஜல் எல்லாமே எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது ஐக்கால இருந்து எல்லா காஜலுமே. ஸோ these are the two ones, same thing தான் ரெண்டு என்கிட்ட இருக்குது. அல்ட்ரா கிளைட் கான்டோர் ஐ பென்சில் ரெண்டுமே பிளாக், எக்ஸ்ட்ரீம் பிளாக் தான் என்கிட்ட இருக்குது. ஃபைன் டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரெக்கார்ட் பண்ணுறேன்ல, ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இது ஒன்று இருக்குது. திஸ் இஸ் லெஜெண்டரி வியர் வெல்வெட் கோல் ஐலைனர் போட்டிருக்கு. ஸோ ஐ திங்க் ஐம் கோனா யூஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ஐம் கோனா டேக் சம் ஃபைன் ப்ரஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைன் பெயிண்ட் ப்ரஷ் இது நான் ஏற்கனவே ரீசெண்டாக சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் இந்த நம்பர் 000. ஓகே, எனி பெயிண்ட் ப்ரஷ் காய்ஸ் 000, வாட் எவர் நியர்பை உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ப்ளஸ் ப்ரஷ் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஐம் ஜஸ்ட் கோட்டிங் த காஜல் இன் திஸ் just to draw the lines first. ஸோ ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm just gonna fill this with this kajal and just blend it immediately. இம்மிடியேட்டாக வேறு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, எடுத்து ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஐஸ்க்கு நம்ம வந்து பிளாக் கொடுத்தாச்சு. ஐ நோ இட் லுக்ஸ் லைக் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வித்தியாசமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் க்ளீன் திஸ் அப். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் த சேம் ப்ரஷ். டிஃப்ரெண்ட் சைஸிங்கில் இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் தட், ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் பட்ஸ் ஆர் எனி திங் விச் இஸ் ஷார்ப்பர் டு க்ளீன் இட் அப். ஓகே, ஷார்ப்பராக இருக்கணும், பாயிண்டியாக இருக்கணும். ஸோ இது வந்து இங்கே இந்தியாவில் இது அவ்வளோ அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பாயிண்டி இது. ஸோ அந்த கேஸில் வந்து எய்தர் யூ கேன் யூஸ் ஆங்கிள் ப்ரஷ் ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் சேம் பெயிண்ட் ப்ரஷ் வந்து நீங்கள் க்ளீனாக இருக்கிற ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை யூஸ் பண்ணாலும் ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் திஸ் ஆங்கிள் ப்ரஷ். வாட் ஐம் கோனா டூ இஸ் டேக் மை பயோடமா. ஸோ பயோடமா எடுத்துக்கோங்க. ஓகே, ஐ திங்க் ஐ எம் டன் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐ ஷேப் பிடிக்கும். ஐ திங்க் ஐ லைக் திஸ் ஐ ஷேப். ஸோ அந்த பர்சனுக்கு ஏற்ற ஐ ஷேப் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் திங் என்னால் அந்த ஷேப் பண்ண முடியாது, பிகாஸ் ஐ ஷேப் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் ஆல்சோ ஐ டூ ஹாவ் அ ஹூடட் ஐ. அதனால் ஐ எம் ஜஸ்ட் டூயிங் ஃபார் வாட் எனக்கு பிடிச்ச மாதிரி என் ஐஸ்க்கு எது நல்லா இருக்குமோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன் அஸ் ஆஃப் நவ். ஓகே, ஸோ சைட் எட்ஜஸ்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். யூ might have seen speed play of that what I did. ஸோ couple of times I did and இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்ட் கிடச்சிருச்சு, ஒரு பிளாக் பேஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ on top of this we are gonna use the green. Okay, so that is the plan actually.
ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, டைரக்ட்டா நம்ம அப்ளை பண்ணா அது ஒழுங்கா ஸ்டிக் ஆகுமான்னு தெரியல. ஈவன் தோ திஸ் இஸ் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இருந்தாலுமே ஐ வாண்டட் டு யூஸ் த க்ளூ திங் ஃப்ரம் பேட் மேக்ரத். Yeah. So this is the one. This is Pat McGrath Intensify Eyes Artistry Wand. I don't know இது வந்து ரிமூவ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் டைரக்டாக அப்ளை பண்ண ஞாபகம் இருக்கா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ லெட் மீ ட்ரை. இது வந்து ப்ரெஸ் மாதிரி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோன் ட்ரை. இஃப் டசன்ட் ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் ரிமூவ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒரு டிஞ்ச் மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. இன்டென்சிட்டி கம்மியான மாதிரி தெரியுது பிளாக்கு. ஓகே, கம்பேர்ட் டு திஸ் இது லைட்டாக பிளாக் வந்து மூவ் ஆகிருக்கு. பட் ஆனால் இதில் எதுவும் அவ்வளோ ஒட்டலை. லைட்டாக அங்கங்கே ஒரு பிளாக் ஸ்பெக்ஸ் தெரியுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் மூவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாட் சே, அங்கே இதுக்குள்ளேயே மூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்போ வந்து நம்ம பிளாக் அப்ளை பண்ணலாம். க்ரீன் அப்ளை பண்ணலாம். வளர்றேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் மை இன்னர் கார்னர் அண்ட் ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் இட். வா, நல்லா ஒட்டிக்கிச்சு. சூப்பராக இருக்குல்ல? வா, ஐஸ் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னர் கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து என்னோட ஐஸ் வந்து ரீச் ஆகலை. ஸோ அந்த ஏரியாவுக்கு மட்டும் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. சின்ன ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. டேக் த ப்ராடக்ட் அண்ட் ஜென்ட்லி இன்னர் கார்னரில் ஜஸ்ட் ஃபில் இட். அண்ட் தென் இந்த அவுட்டர் எட்ஜஸ்லேயும் லைட்டாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். யா, திஸ் இஸ் ரியலி நைஸ். சூப்பராக அழகாக ஸ்டிக் ஆகிடுச்சு. எனக்கு என்னமோ அந்த க்ளூ இன்டென்சிஃபை ஐஸ் போட்டோன்னே ஐ திங்க் இட் இஸ் ரியலி இன்ஸ்டண்ட்டாக யூ கேன் சி த பிக்மெண்ட் ஹேஸ் பின் ஸ்டக் ஆன் இட். நல்லா தரோவாக ஒட்டிக்கிச்சு. அண்ட் தென் ஃபாலோட் எதுவுமே இல்லை. அந்த இன்டென்சிஃபை ஐஸ் பண்ணால் ஐ திங்க் ஃபாலோட் எதுவுமே இருக்காது. இஃப் யூ லைக் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் நைஸ். ஸோ சேம் வே இந்த சைடு நான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஆல்வேஸ் என் ஸ்கூல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் லைக் க்ரீன் அண்ட் ப்ளூ. இது ரெண்டு கலர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட் கலர்ஸ் க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸ்கூல் டைம்ஸில் ஹவுசஸ்லாம் இருக்கும்ல, இங்கே சென்னையில் அப்படி தான். க்ரீன் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், ரெட் ஹவுஸ், எல்லோ ஹவுஸ், இந்த மாதிரி 4 ஹவுஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து காம்படிஷன்ஸ் நடக்கும். வின் பண்ணுறவங்கலாம் அந்த ஹவுஸ்க்கு வந்து கப் கிடைக்கும் ஃபைனலாக. அந்த மாதிரி எப்படி நம்ம ஹாரி பாட்டரில் இருந்துச்சோ அந்த மாதிரி. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ஐ வில் ஆல்வேஸ் பி இன் க்ரீன் ஆர் ப்ளூ ஹவுஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்ரீன் வந்தால் என்ன வரும், ஸ்லிதரின் ஆரல்ஸ் அண்ட் ஹஃபில் பஃப் நினைக்கிறேன் ப்ளூக்கு. ஸோ ஐ நோ ஐ லைக் க்ரீன் அண்ட் ப்ளூ. தட்ஸ் வை ஐ எம் இன் க்ரீன் அண்ட் ப்ளூ ஹவுஸ். அண்ட் ஆல்சோ டீமும் இருக்குல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்த டீமில் இருக்காங்களோ அதில் நான் இருக்க போகிறேன் அந்த மாதிரி. அண்ட் ஆல்வேஸ் க்ரீன் அண்ட் ப்ளூ ஹவுசஸ் தான் வின் பண்ணுவாங்க எங்கள் ஸ்கூல்லலாம். ஸோ தட்ஸ் வை. அண்ட் எல்லோ ஹவுஸ் லைக் லீஸ்ட்டாக வின் பண்ணுறது. ரெட்டு கூட நிறைய டைம் வின் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி ப்ளூ ஹவுஸ் ஃபஸ்ட்டு வரும். அண்ட் தென் ஐ திங்க் க்ரீன் ஹவுஸ் செகண்ட். இது ரெண்டுத்துக்கு தான் காம்படிஷன் பேக்ரவுண்ட் நடக்கும். ஸோ ஐ திங்க் ஐ ரியலி லைக் திஸ் திங் நவ். இப்போ சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஸோ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நவ் ஐம் கோனா அப்படியே கலர் கரெக்ஷன். கலர் கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐ டூ ஹேவ் ஒன்லி 2 திங்ஸ். ஒன்று ஹூடா பியூட்டி அண்ட் திஸ் க்ரைலானில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஜஸ்ட் கோனா யூஸ் க்ரைலான். And also I'm not investing any more thing in other brands because it's not necessary to have too much of color corrector. Anyway, it's going to expire soon. So அதனால எதுக்கு நம்ம அவ்வளோ வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு I'm not getting it. I'm just using the same color corrector because uses என்னமோ சேம் தான், கலர் கரெக்ஷன் தான் பண்ண போகுது.
So I'm just not getting anything. Before Huda Beauty, I did have color correction from LA Girl. That is also a really good one. You can use any color corrector, guys. Depends upon your darkness பொறுத்து. டார்க்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கலர் கரெக்ஷன் போங்க. லைக் இதுக்கு அடுத்து போங்க ஷேடு. ரொம்ப டார்க்காக இன்டென்சிட்டியாக இருந்துச்சுன்னா, இல்லைனா நீங்கள் அப்போது திக்காக கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஜென்ட்லி ஸ்ப்ரெட் பண்ணுறேன்ல, பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் தட் மேட்ச். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் ஐம் கோனா யூஸ் மை பேட் மேக்ரத் ஃபவுண்டேஷன். ஸோ பேட் மேக்ரத் வீடியோஸில் ஃபுல் பேட் மேக்ரத் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ M21 அண்ட் M18 மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் அப்ளை. ஐம் ஜஸ்ட் கீப்பிங் டாட்ஸ் on my face like so. I'm going to use this Pro Art ல இந்த brush யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, கன்சீலர் வந்து I do have two shades. ஒன்று வந்து M19 and M18. I'm just going to use M19 today. Yeah, I think this is the base actually முடிச்சாச்சு. Next வந்து we are gonna go for the blushes. So blushes I do have only one from Pat McGrath. அதான் யூஸ் பண்ண போகிறோம். It's Divine Rose. So this is the Divine Rose. This is the shade that யூஸ் பண்ண போகிறோம். I'm going to take a brush. ஸோ டேரெக்டாக நான் அப்ளை பண்ண போகிறதில்ல, பிகாஸ் ஐ நோ எனிதிங் க்ரீம் டேரெக்ட்லி அப்ளை ஒரு சிலிக்கான் பேஸ்டான ஒரு இது இல்லை அப்படின்னா இட்ஸ் கோனா ரிமூவ். இது நல்ல ஒரு டூயி பேஸ், அதனால் ஐம் ஜஸ்ட் கோனா டேக் டேரெக்ட்லி ஃப்ரம் த ப்ரஷ். எடுத்துட்டு யூ ஜஸ்ட் டாப் இட் இன் யுவர் palms just to blend it, and then I'm just gonna start applying here. So இதுதான் நான் இந்த டெக்னிக் இட்ஸ் ரியலி நைஸ், ஸோ தட் உங்களுக்கு ப்ராடக்ட் மூவ் ஆகாது. Yeah, I think that's really nice. சும்மா இங்கே லைட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ ப்ளஷ் ஆட் பண்ணியாச்சு. I do have a highlighter. க்ரீம்ஸ் ஹைலைட்டர் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஷேட் nude, இன்னொன்று வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் bronzy ஷேடு. I think I'm gonna use nude just சும்மா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இது ஏற்கனவே லைட்டாக க்ளோ உங்களுக்கு தெரியும், பிகாஸ் திஸ் ஹேஸ் சம் வித்தின் க்ளோ, ரொம்ப டியூயி டெக்ஸ்சர் இருக்கும் இந்த ஹைலைட்டரில், இந்த ப்ளஷில். ஸோ அதனால் ஐம் நாட் கோனா அப்ளை டூ மச். ஸோ ஒரு ஃப்ளஃபி சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஐம் ஜஸ்ட் கோனா டேக் த ப்ராடக்ட் இன் திஸ் ப்ரஷ். And then just blend it in my palms, and then அப்ளை பண்ணுறேன். தேவையில்லை, பிகாஸ் அவ்வளோவா தெரியாது எனக்கு இப்போது. ஓகே, மேபி சென்டர் ஆஃப் நோஸில் வேணால் அப்ளை பண்ணலாம். ஓகே, யா, I think that's it. So I think it's time to set the powders. Powder set பண்ணுற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். I'm gonna use my trusted Pat McGrathல இருந்த இந்த ஸ்கின் ஃபெட்டிஷ் சப்ளைம் பர்ஃபெக்ஷன் பிளரிங் அண்டர் ஐ பவுடர், இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் இந்த ஷேட் மீடியம். ஸோ மீடியம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இட் இஸ் லைக்
ரொம்ப லைட் கலராக தெரியுது. பட் இட் இஸ் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோவா தெரியாது. அவ்வளோ ஒயிட் கேஸ்ட்லாம் இருக்காது. I'm just gonna apply my concealer once again and start applying this. I'm just gonna use my triangle puff எடுத்துட்டு just blend it on your back of your hands like so, and then start applying it. Okay, same way this side. So whatever excess I have, I'm just taking some more and just blending on my center of my face, because I feel that's where I sweat a lot and I get a lot of movement in this area. ஸோ அதனால் வந்து அங்கே நான் செட் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ இதுக்கிடையில் வந்து நீங்கள் நிறைய செட்டிங் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணலாம் டு செட் த பேஸ். ஓகே, இப்போ வந்து நான் வீடியோக்காக ஐம் நாட் டூயிங் மச் செட்டிங் ஸ்ப்ரே, பட் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய செட்டிங் ஸ்ப்ரே இடையில யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, யா, ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ குவிக்காக வந்து ஐ வில் டூ மை ஐப்ரோஸ் அண்ட் தென் ஐ வில் கம் வாட்டர் லைன் ஃபுல்லாக நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். Okay, and I would like to smudge it. Smudge பண்ணுறதுக்கு I'm gonna take that small smudger brush where I put it. Small smudging brush எடுத்துட்டு and then ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த திங். கீழே நம்ம வந்து க்ரீன் கலர் கொடுக்கலாம். ஐ திங்க் அந்த வீடியோ இருந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இட். மேலே இருக்கிறதே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கீழே நான் எதுவும் கொடுக்கல. இப்போ நம்ம மஸ்காரா கோட் பண்ணிடலாம். ஐ டூ ஹேவ் பேட்நாகர் மஸ்காரா. ஸோ திஸ் இஸ் த மஸ்காரா. திஸ் இஸ் ரியலி நைஸ் மஸ்காரா. நீங்கள் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த மஸ்காரா. நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். டெஃபினெட்லி இது வந்து இதாகிடுச்சுன்னா ஐ வில் ட்ரை டு ரீபை இட். ஆவ் ஸ்டூபிட் அனு. நல்லா போயிட்டு இருந்தா கண்ண மூடிட்டேன். ஓகே, ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. லோவர் லேஷ் லைன்லேயும் மஸ்காரா அப்ளை பண்ணலாம். வேர் இஸ் த மஸ்காரா? ஐம் ஜஸ்ட் டெரிஃபைட் ஆஃப் டூயிங் லோவர் லேஷ் லைன் பிகாஸ் ஆல்வேஸ் ஏதாவது கீழே பட்டுரும். ஓகே, ஐ திங்க் மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் ஐம் கோனா டூ இஸ் ஐம் கோனா டேக் த சேம் பவுடர் எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நம்ம இங்கே க்ரீஸ் லைனில் வந்து we do anythingல செட் பண்ணுறதுக்கு. ஸோ I'm just taking this powder to just set this area so that கொஞ்சம் அது பிரைட்டண்டாக இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக யா ஐ டன் தட். நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் பவுடர் ப்ரான்சர் என்கிட்ட இருக்குது. ஸோ பவுடர் ப்ரான்சர் வந்து I'm going to do this 600 shade, which is this one. I'm going to take brush. Okay, I'm going to take this brush. Okay, ப்ரான்சர் எடுத்துக்கலாம். See, this is how the shade looks. Excess tap off பண்ணிட்டு and then லைட்டாக டஸ்ட் ஆஃப் பண்ணலாம். வா, இட்ஸ் ரியலி ப்ரான்சியாக இருக்கு. ஓகே, யா
Powder blush வந்து I'm gonna use, since I use Divine Rose, I'm gonna use the same Divine Rose blush from Pat McGrath. So this is Divine Rose. I do have depotted them, so அதை எடுத்துக்கிறேன். இந்த brush, bigger brushல எடுத்துட்டு dusting off the excess and just gently applying on top of the existing blush, and then excess remove பண்ணிட்டு overall I'm just blending it. Okay, yeah. ஹைலைட்டர் வேணாம், ஏற்கனவே நான் வந்து க்ரீம் ஹைலைட்டர் அடிச்சிருக்கேன், ஸோ அதனால் ஹைலைட்டர் எதுவும் அப்ளை பண்ணல. I'm gonna remove this lip thing with a tissue, lip balm. ஓகே, இதுக்கு வந்து லிப் க்ளாஸ் வந்து அவங்க ரொம்ப லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ ப்ரிஃபர் திஸ் Flesh Fantasy from Pat McGrath lip glosses. So I'm just gonna use the same thing. Flesh Fantasy தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். லிப்பில் நான் வேறு எதுவும் அப்ளை பண்ணல. Let's apply this directly. This is Flesh Fantasy. சூப்பராக இருக்குல்ல? I really like so much. ஒரு நியூ லிப்ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கு. On its own, it is really nice. If you want, you can apply what to say, lip liner. Maybe I will try a little bit. ஓகே, ஸோ வந்து செட்டிங் ஸ்ப்ரே ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரம் பேட் மேக்ராத். அதில் ரொம்ப டூவியாக இருந்துச்சு, அது என்கிட்ட இல்லை. ஸோ அது வந்தால் டெஃபினெட்லி ஐ வில் கெட் இட். பட் இப்போதைக்கு ஐ எம் கோனா யூஸ் திஸ் சார்லட் டில்பரி ஏர் செட்டிங் ஸ்ப்ரே. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டூவியான செட்டிங் ஸ்ப்ரே. ஓகே, I'm just gonna finish my makeup with this. I went and put my earrings and came back because அது இல்லாமல் தான் அவ்வளோ நேரம் இருந்தேன். I didn't realize it. Okay, I'm gonna spray it. This is the finished look, guys, after setting spray. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. You can see the glow. பட் பேட் மேக்கத் காமிச்ச க்ளோ வந்து பயங்கர க்ளோவாக இருந்தது. அந்த க்ளோ வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு தெரியல. பட் யூனோ, ஐ ட்ரைட் சம் வாட். I think I really like this look so much because ரொம்ப நாள் கழிச்சு I'm just trying some. இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு எடிட்டோரியல் லுக் மாதிரி. இது டெய்லி யாரும் போட மாட்டாங்க. Yeah, any parties you can wear this. And also kind of ஒரு editorial shoot மாதிரி இருந்துச்சுன்னா it will look so good. So I'm just gonna put a transition here. Yeah, I think this is the finished look. I think I really like it. The color இருக்கு. I think I really like it so much. What do you guys think? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I think I did my best நினைக்கிறேன். அந்த even though I don't have that same exact color என்கிட்ட இல்லைன்னா I try to pull off this color because I wanted to do this color. ஏன்னா வந்து நிறைய டைம்ஸில் நான் ப்ளூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் I wanted to go to green. Yeah, I think this Pat McGrath Thursday, it is kind of different. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த லுக் ரீக்ரியேட் பண்ணி டேக் பண்ணுங்க. ஆல்சோ வாட் யூ திங்க் ஆஃப் திஸ் லுக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ கீப் ஆன் போஸ்டிங் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லுக்ஸ். அந்த மெட்காலா லுக் நான் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஐ வில் போஸ்ட் இட் ஹியர் because I'm not try it on off camera. நல்லா இருந்துச்சுன்னா I will recreate the same thing. But always you keep on trying something. அதுதான் சொல்லுவேன். as artist வந்து
சேம் திங் பண்ணாமல் புதுசாக ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் வந்து யூ வில் க்ரோ அ லாட் அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸ் த சேம் திங் அ லாட் அண்ட் தென் அதில் நீங்கள் அப்போ தான் எக்ஸல் ஆவீங்க. ஸோ சேம் திங் ஃபார் மீ, ஐ ஆல்சோ ப்ராக்டிஸ் அ லாட். நிறையா இந்த மாதிரி ஆஃப்லைனில் ஐ வில் ப்ராக்டிஸ். ஐ திங்க் தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களை நெக்ஸ்ட் பேக் தேர்ஸ்டேல உங்களை பார்க்குறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.